फोन ना कर, क्या भी फोन ना करो उसमें, क्या भी फोन ना करो, ये बात है बाबा, क्या भी फोन ना करो। கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஜஸ்ட் அவர் மட்டும்தான். ஒரே சிங்கிள் பையன் தான். நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்தோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே உயிர் போயிடுச்சு. காலையில் தான் எங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டாரு அப்படின்றது. ப்ளீஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் பாலாவாகட்டும், ஆக்டர் தனுஷ் ஆகட்டும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவருக்கு. அவர் கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர் தான். அவர் குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுவார். அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா இப்போ தான் ரீசெண்டாக ஜூன் மந்த் இறந்தாரு. அம்மா வந்துட்டு முன்னாடி அவங்க இறந்து 2019 அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா மேலே இருக்க பாசம் அதிகம் அவருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட நினைவு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். லிவர் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அவரோட பேர் தான் இருந்தது. அதுக்குள்ளேயே இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது ஒரு 2-3 டேஸாக. அதுக்கப்புறம் தான் கிடைக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லிவர் பேஷண்ட்டாக இருந்தார். லிவர் செரோசிஸ் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 4 மந்த்தாக வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தார். லிவர் கிடைக்கல. ஐ மீன் இந்த சென்ஸ் லிவர் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு லிவர் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அவரோட பேர் தான் இருந்தது. அதுக்குள்ளேயே இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது ஒரு 2-3 டேஸாக. நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்தோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே அப்படியே உயிர் போயிடுச்சு. காலையில் தான் எங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டாரு அப்படின்றது. அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா இப்போ தான் ரீசெண்டாக ஜூன் மந்த் இறந்தார். அம்மா வந்துட்டு முன்னாடி அவங்க இறந்து 2019 அம்மா இறந்துட்டாங்க. அதில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஜஸ்ட் அவர் மட்டும்தான். ஒரே சிங்கிள் பையன் தான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். எப்போ வருவாங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க சார் அவருக்கு. ஈவன் ஆக்சுவலாக வந்து அவருக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக அவர் லிவர் சர்வீசஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. ப்ளீஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் பாலாவாகட்டும், ஆக்டர் தனுஷ் ஆகட்டும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஈவன் சின்ன இதில் இருந்து கூட எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுதான் க்யூவில் இருந்தார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் நாங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது 8th பிளேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கு முன்னாடி இருந்தார் அவர். அதில் வந்து ஒருத்தவங்க நார்த்து சைடு, ஒருத்தர் தமிழ்நாட்டில் இவரோட பேர் தான் இருந்துச்சு. ஸோ அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் லெட்டர்லாம் கூட ஓமந்தூரில் கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் கிடைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனுக்கு நடிகர் சங்கத்தை இன்ஃபார்ம் பண்ணோம் காலையிலேயே. ஸோ அவங்களும் பண்ணுறாங்க. பாலா சைட்லேருந்தும் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்சனு கிடையாது. எல்லாருமே வந்து அவங்க இதில் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொருத்தராக பண்ணுறாங்க. சடங்குகள் பண்ண போகிறது யாரு? சடங்குகள் தான் வந்து இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லை அவங்க வரல அப்படின்னா மணிகண்டன் டிரைவராக இருக்கான், கார் டிரைவராக. அவர் கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர் தான். அவர் குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுவார். இது ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அவருக்கு. இப்போ நடுவில் தான் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டோனர் கிடைக்கல. ஹாஸ்பிட்டலில் வந்து ரேல் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாரு. அதனால் டோனர் சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அவரோட பயணம் பண்ணிருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு விஷயம். அந்த பயணங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு? அது மாதிரி அனுபவம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லைண்ணா. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு. எப்பவுமே ஜாலியாக மைண்ட் ஃப்ரீயாக தான் இருப்பார். சூழ்நிலை உடல்நல சரியில்லாத காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது மைண்ட் சரி தான். உடம்பு சரியில்லைன்னா என்னவோ அந்த மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. அவர் உங்ககிட்ட இந்த அவர் பர்சனல் விஷயம் என்ன ஷேர் பண்ணியிருப்பாரு? ஸ்வீட் மெமரிஸ் பேசுவாருங்க. அதான் அவங்க அம்மா மேலே இருக்க பாசம் அதிகம் அவருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட நினைவு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். எப்போ நார்மலாக இருக்கும்போது பேசுவார். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த விஷயமா தவறுனது எப்போ உங்களுக்கு தெரியும்? மார்னிங் தான் நான் தெரியும். கால் வந்துச்சு. அவங்க இந்த வீட்டில் இருந்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று நான் வர வேண்டியது, கொஞ்சம் வெளில டிரைவிங் வேலையாக போனதுனால வர முடியாமல் போயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு வருஷம் கூட இருந்தோம், இப்போ இல்லைன்னும் போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? கஷ்டமாக தானே இருக்குது. அது சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதனால தான் சரி காலையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. டென்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? இப்போ அப்பா அம்மா கிடையாது, அவர் வீட்டுக்கு ஒரே பையன்றாங்க. இந்த இறுதி சடங்குலாம் யார் எடுக்கிறா? இது நாங்கள் தான், கூட இருக்கவங்க தான் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் தான். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் 5 பேர் இருக்கோம். அவர் கூட தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 7 மந்த் அவர் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த சினிமா ஃபீல்டு இருந்தவர் இவர். ஸோ சினிமா சைடில் யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? ஆனால் மெயினாக கேபி பாலா வந்து ஆக்சுவலாக 1 இயருக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணார். இப்போ அவர் தான் முக்கால்வாசி எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாருண்ணா. அவங்க தான் எல்லாமே கொஞ்சம் டெத்துக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்னிங் இந்த ஹவுஸ் ஓனர் வரக்கூடாதுன்னு சொல்லுற இஷ்யூஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க கொஞ்சம் இப்போ பயப்படுறாங்க. ஆக்சுவலாக வீடு 2 இருந்தாங்க. ஸோ யாரா கூட்டம் அதிகமாக வரப்போகுது, யாரா இஷ்யூ ஆகும், அவங்க பயப்படுறாங்க. அது அவங்களோட ப்ராப்ளம். முதல்ல பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபிநயை பற்றி அவங்க உறவுக்காரங்க யாராவது தொடர்பு கொள்ளணும்னு கேட்டிருந்தோம்.
இப்போ அவங்க உறவுகள்ல இருந்து ஒரு 2-3 பேர் தொடர்புக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்ததும் மாலை 4 மணி அளவில் அபிநய் அவர்களோட உடலை எடுத்து இங்கிருந்து ஏவிஎம் மின்மயானத்திற்கு எடுத்து சென்று அவர் உடல் தகனம் செய்ய ஏற்றப்படுகிறது. இதை முன்னெடுத்து நடத்துறது தென்னிந்திய நடிகர் சங்கம் அண்ணன் பூச்சிமுருகன் அவர்கள் தான் இதெல்லாம் முன்னெடுத்து நடத்த சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி கேபி பாலா அவரும் உடனே வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் ரொம்ப பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சார் லிவர் பேஷண்ட்டாக இருந்தார். லிவர் செரோசிஸ் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 4 மந்த்தாக வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தார். லிவர் கிடைக்கல. ஐ மீன் இந்த சென்ஸ் லிவர் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு லிவர் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அவரோட பேர் தான் இருந்தது. அதுக்குள்ளேயே இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது ஒரு 2-3 டேஸாக. நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் நேற்று டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்தோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே உயிர் போயிடுச்சு. காலையில் தான் எங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டாரு அப்படின்றது. அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா இப்போ தான் ரீசெண்டாக ஜூன் மந்த் இறந்தார். அம்மா வந்துட்டு முன்னாடி அவங்க இறந்து 2019 அம்மா இறந்துட்டாங்க. அதில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. ஜஸ்ட் அவர் மட்டும்தான். ஒரே சிங்கிள் பையன் தான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். எப்போ வருவாங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க சார் அவருக்கு. ஈவன் ஆக்சுவலாக வந்து அவருக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் லிவர் சர்வீசஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. ப்ளீஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் பாலாவாகட்டும், ஆக்டர் தனுஷ் ஆகட்டும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஈவன் சின்ன சின்ன இதில் இருந்து கூட எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுதான் க்யூவில் இருந்தார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் நாங்கள் லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது 8th பிளேஸில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கு முன்னாடி இருந்தார் அவர். அதில் வந்து ஒருத்தவங்க நார்த்து சைடு, ஒருத்தர் தமிழ்நாட்டில் இவரோட பேர் தான் இருந்துச்சு. ஸோ அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் லெட்டர்லாம் கூட ஓமந்தூரில் கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் கிடைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனுக்கு நடிகர் சங்கத்தை இன்ஃபார்ம் பண்ணோம் காலையிலேயே. ஸோ அவங்களும் பண்ணுறாங்க. பாலா சைட்லேருந்தும் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்சனு கிடையாது. எல்லாருமே வந்து அவங்க இதில் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொருத்தராக பண்ணுறாங்க. சடங்குகள் பண்ண போகிறது யாரு? சடங்குகள் தான் வந்து இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லை அவங்க வரல அப்படின்னா மணிகண்டன் டிரைவராக இருக்கான், கார் டிரைவராக. அவர் கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர்ண்ணா. அவர் குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுவார். இது ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அவருக்கு. இப்போ நடுவில் தான் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டோனர் கிடைக்கல. ஹாஸ்பிட்டலில் வந்து ரேல் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாரு. அதனால் டோனர் சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அவர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு வருஷம்? அந்த பயணங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, அது மாதிரி இந்த அனுபவம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லைண்ணா. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு. எப்பவுமே ஜாலியாக மைண்ட் ஃப்ரீயாக தான் இருப்பார். சூழ்நிலை உடல்நிலை சரியில்லாத காரணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது மைண்ட் சரி தான். உடம்பு சரியில்லைன்னா என்னவோ அந்த மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது.